இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி 7th டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பேய் படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பா அம்மா அக்கா 3 பேருமே செம கொடூரமாக கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக 2 பிரீஸ்ட் போகிறாங்க. அவங்க போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அது அவன் கொலை பண்ணல, அவனுக்குள்ள இருக்க சாத்தான் தான் கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த சாத்தானை விரட்டினாங்களா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அது கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஃபாதர் லூயிஸ் அதுக்கப்புறம் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை காமிக்கிறாங்க. ஒரு பையனுடைய உடம்புக்குள்ள ஒரு பேய் புகுந்துக்குச்சு, அந்த பேயை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த பேயை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு என்னமோ சவுண்ட்லாம் கேட்குது. மேலே வந்துட்டு அந்த லைட்லாம் ஆடுது. இங்க பீட்டருக்கு அள்ளு கிளம்புது. அவனுடைய மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அவன் பயங்கரமா பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பையனை கட்டி போட்டுட்டாங்க. அவங்க அம்மா அப்பா பக்கத்துலேயே இருக்காங்க. இவங்க மந்திரம்லாம் சொல்லி அந்த பேயை விரட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பேய் அடங்குற மாதிரியே தெரியல. டக்குன்னு இந்த ஃபாதர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த துணியை தூக்கி மூஞ்சில மூடி அந்த பேயை விரட்ட ட்ரை பண்றாரு. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னே தெரியல. டக்குன்னு அந்த பையன் அப்படியே சுயநினைவே இல்லாம அப்படியே அசைவே இல்லாம செத்து போன மாதிரி கிடக்குறான். இப்போ அவங்க அம்மா அப்பா செம்மையா துடிக்கிறாங்க. என் பையன் என்ன பண்ணுங்க, என் பையன் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ டக்குன்னு அந்த பையன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம பீட்டரை பார்த்து எதுக்கு நீ இப்படி பயந்துட்டு இருக்க, நீ சரியான பயந்தாங்கொலி, நீ சரியான கோழை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு டக்குன்னு சிரிப்பான் பாருங்க. அப்படியே வாயெல்லாம் கிழியுது, ஒரு மாதிரி உதடுலாம் கிழியுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க அப்பா அம்மா அலறாங்க. அப்ப அந்த அம்மாவுடைய கழுத்துல இருக்க அந்த கிராஸ் வந்துட்டு அப்படியே மிதக்குது, அவங்களுடைய கழுத்தை பிடிச்சி இருக்குது. இந்த பையன் போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு கிட்ட போயிட்டு பீட்டர் அதை அவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப அவுத்துடுறான். டக்குன்னு அது அப்படியே பறந்து போயிட்டு அந்த ஃபாதருடைய கழுத்துல குத்தி அந்த ஃபாதர் அப்படியே ஸ்பாட்லயே செத்து போறாரு. இந்த பக்கத்துல இந்த பையன் வந்துட்டு உடம்பு முழுக்க அப்படியே தீ பத்திக்கிட்டு எரியற மாதிரி வெந்து போறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, தி 7th டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவன் வந்துட்டு எக்ஸர்சிசம்லாம் கத்து முடிச்சுக்கிட்டு இப்போ இந்த ஊர் முழுக்க எக்கச்சக்கமான டீமன்ஸ் பரவி இருக்கு, எல்லா டீமனையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வர வச்சிருக்காங்க. இவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஃபாதர் கூப்பிடுறாரு. இவங்கள போனா இப்போ அங்க வயசான ஒரு ஃபாதர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் பெரிய ஃபாதர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பீட்டரும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்க்க ஒரு மாதிரி திமிரா பிஹேவ் பண்றான். இவன் போயிட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்குள்ளேயுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சரி ஓகே நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பீட்டர் மட்டும் கிளம்பி போறான். இப்போ அந்த பெரிய ஃபாதர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு ஃபாதர் லூயிஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் பீட்டர் தான் அந்த இடத்த நிரப்புறான். நிறைய பேருடைய உயிரை காப்பாத்திருக்கான், எக்கச்சக்கமான பேய்களை ஓட்டிருக்கான். நீ வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், பார்த்து நடந்துக்கோ, கொஞ்சம் அவன் திமிரு பிடிச்சவன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்புறாங்க. இவனும் வெளியே போயிட்டு கார்ல உட்கார 2 பேரும் சேர்ந்துட்டு கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும்போது நீ எதுக்கு இங்க வாண்டடா வந்து சேர்ந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு பேய் ஓட்டுதல்ல பயங்கரமா படிச்சிருக்கேன், சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு போறான். அதெல்லாம் முக்கியம் இல்ல, சரியான ரீசன் சொல்லு, நீ எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ. நான் எப்படி இந்த பேய் ஓட்டுதலுக்கு வந்தேன் அப்படின்னா ஃபாதர் லூயிஸை ஒரு சாத்தான் கொலை பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் நிறைய பேருடைய உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சரி ஓகே அந்த பையனுக்கும் அந்த ஃபாதருக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இந்த ஃபாதர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையனும் ஒரு மாதிரி உடம்பு கருகி உடம்பு எரிஞ்சு போயிட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்றான். இப்போ இவங்க வீடு வாசலே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தங்கிருப்பாங்க பாத்தீங்களா, அது போல இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க போயிட்டே இருக்கும்போது நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு பீட்டர் இந்த இடத்துல ஒரு பேய் இருக்கு, நீ தான் பேய் ஓட்டதுல பெரிய பிஸ்தான்னு சொல்றல, இங்க ஒரு பேய் இருக்கு, அந்த பேயை கண்டுபிடிச்சு ஓட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. அப்படி உள்ள போயினே இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி வந்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நானே பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் உள்ளுக்குள்ள போறான். உள்ள போய் தேடி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்துட்டு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இவன் மேல தான் சந்தேகமா இருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் செம்மையா கோவப்படுறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவன் செம்மையா கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ மந்திரம்லாம் சொல்றாரு. டக்குன்னு பீட்டர் கிட்ட போயிட்டு நான் எந்த திங்ஸையுமே கொண்டுட்டு வரல, எப்படி பேய் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கிளாஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து வந்து கட்டி கொடுக்குறாரு. இவரும் கிட்ட போயிட்டு அப்படியே ஜூமா பை பை பாபிஷா அப்படின்னு சொல்லிட்டு கத்தினே இருக்கும்போது அங்கேருந்து அந்த பாட்டி வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏமா ஃபர்ஸ்ட் இங்கே 2 பேரும் போலீஸில் பூச்சி கொடுமா, இல்லை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி வந்து பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் புலம்புறான். அப்போ நீ மந்திரத்தை சொல்லு, நீ மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ டக்குன்னு அங்கே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல. இந்த பீட்டர் கிட்ட வந்துட்டு இந்த பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கையில் காமிக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ பேரை சொல்லி மந்திரம் சொல்கிறப்ப டக்குன்னு அந்த பாட்டி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டி ஒரு மாதிரி செம்மையாக கத்துறாங்க. அப்படியே கத்திட்டு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்க, அங்கே இருக்கிற கூடாரம்லாம் பறந்து போகுது. இப்போ அப்படியே எல்லாருமே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கண்ணை தந்து பார்க்கும்போது அந்த பாட்டி வந்துட்டு அப்படியே அங்கே உடஞ்சி போன அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாய் முழுக்க ரத்தமாக ஊற்றுது. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் மனுஷக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மூஞ்ச நக்குவாங்க பாருங்க. இப்போ பீட்டர் அங்கே வந்துட்டு கீழே விழுந்த அந்த கிராஸ் எடுத்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிட்டான். அந்த பேய் எப்படியோ ஓட்டி முடிச்சிட்டான். இப்போ வெளியே வராங்க. அப்போ நம்ம
நம்ம ஹீரோ பீட்டர் கிட்ட கேட்குறான், நீங்கள் எப்படி அந்த கிழவிக்குள்ளே தான் சாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாத்தான்கள் எல்லாமே செம்மையான புத்திசாலிங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாத இடத்துல தான் அவங்களாம் இருப்பாங்க. எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது தம்பி, நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான அந்த திறமை இருக்கணும், ஃபர்ஸ்ட் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு நேற்று நைட்டு ஒரு குட்டி பையன் தன்னுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் அக்கா 3 பேரையுமே செம்ம கொடூரமாக கொலை பண்ணிட்டான். இதை பற்றி விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பையன் அதை கொலை பண்ணல, அந்த பையனுக்குள்ளே இருக்க சாத்தான் தான் கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணு, உனக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீ கூட வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. நீ மட்டும் தனியாக போய் இப்போ நீ தானே கற்றுக்க போகிற, ஒழுங்காக உள்ளுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அந்த கிராஸையாச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். டக்குன்னு பார்த்தா வீட்லாம் லைட்லாம் எரியுது, ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஃபேமிலி மொத்தமாக உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரியில்லை, ஃபஸ்ட்டு அந்த பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ நடந்து உள்ளுக்குள்ளே போனால் அங்கே ஒரு ஃபாதர் இந்த பையனுக்கு, நீ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னமோ தோணுது, என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்த்தா இந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு அப்படியே ஒரு கோடரியை வச்சு செம்ம கொடூரமாக அப்படியே ரத்தம் ஊத்த கொலை பண்ணிட்டு நடந்து போகிறான். அந்த விஷுவலாம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ டக்குன்னு கட்லைக்கிலேருந்து என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா டபுக்குன்னு அந்த பையன் அப்படியே பேனு வந்து கத்துவானா. அவள் தான் நம்ம ஹீரோக்கு அல் விட்டு போச்சு, அங்கேருந்து கிளம்பி கீழே ஓடி போகிறான். வீட்டுக்குள்ளே எனக்கு இது மாதிரி விஷுவல்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நம்ம போயிட்டு ஜெயிலில் அந்த பையனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ஜெயிலுக்கு போகிறாங்க. உள்ளே போனால் நான் வரமாட்டேன், நீ தான் போயிட்டு மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்லிடுறான். என்னையா சொல்கிறேன், நீயும் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, நீ தானே அந்த வீட்டோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்ட, நீ தான் போயிட்டு பேசணும், உன்னதான் அந்த பையனுக்கு தெரியும், நீ போயிட்டு பேசு, நீ மட்டும் தனியாக போ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஹீரோக்கு வேறு வழி இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணா. அந்த பையன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் ஃபாதர் டேனியல் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நான் கனவுல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு செம ஆச்சரியமாக இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பையனை பார்த்தா இந்த பையன் நம்மளை கனவுல பார்த்தேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் உடனே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா, நான் சத்தியமாக அப்படி பண்ணவே இல்லை, எங்கள் அம்மா அப்பாவை நான் கொலை பண்ணவே இல்லை, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை நீ எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு நாள் நைட் நான் வீட்டில் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு என் மேலே ஏறி உட்காந்துட்டு என் மார்பு மேலே ஏறி உட்காந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுகுறான். சரி ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீ எங்கேயாச்சும் அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸ்கேட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் செட்டருடைய பேரை சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசினே இருக்கும்போது டக்குன்னு அந்த பையனுக்கு என்னமோ ஆகுது, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டே இருப்பாரு பாருங்க. டபுக்குன்னு அந்த பையனுடைய கண்ணெலாம் மாறுது. நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நாங்கள் காட்டு தீ போல் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அங்கேருந்து ஒரு போலீஸ் வந்துட்டு அந்த பையனை அடக்குறாரு. இங்கே நம்ம ஹீரோ தப்பிச்சும் பொழைச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பீட்டர் கிட்ட ஓடி போயிட்டு இங்கே நடந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்லும்போது, அந்த ஆள் வந்துட்டு சில அட்வைஸ்லாம் போட்டு, சரி ஓகே வா ஸ்கேட் சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க சில பசங்க கிட்ட இந்த பையனை பற்றி விசாரிக்கும் போது, நாங்கள் ஒரு ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஒரு ஓஜா போர்டு இருக்குது. நாங்களாம் அன்றைக்கி கடைசியாக விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு டேர் கொடுத்தோம், நீங்கள் வந்துட்டு இந்த ஓஜா போர்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர் கொடுத்தோம், ஆனால் அது ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். இல்லை அது ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்கிறான். சரி ஓகே நானே உட்காந்து விளையாடி பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார்றாரு. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பீட்டரும் அங்கே தான் நிற்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு உட்காந்துட்டு, இங்கே ஏதாவது பேய் இருந்தால் எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆகுது, ஒரு மாதிரி கத்துறாரு. இப்போ வந்துட்டு அந்த பீட்டர் டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு சில விஷுவல்ஸ்லாம் தெரியுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த விஷயம்லாம் அப்படியே வந்துட்டு போகுது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே நார்மல் ஆகுறாரு. இப்போ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஓஜா போர்டு நகர்ந்துச்சு, ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த விஷயம்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பெரிய ஃபாதர் தூக்கி போயிட்டு காமிக்கிறாங்க. அந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு, எதுக்கே அப்படி முட்டாள்தனமான காரியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒரு பிரீஸ்ட் மாதிரியே பண்ணல, சின்ன குழந்தை மாதிரி போயிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப, இது மொத்தமும் என்னுடைய ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்கிறான். நீ அமைதியார் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டே இருக்கும்போது, சரி ஓகே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி எல்லாத்தையுமே அப்படியே விட்டுங்க, நம்ம சீக்கிரமாக போயிட்டு அந்த பையனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சாத்தானை வெளியே ஓட்டணும், அது பயங்கர சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, அதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைக்காது, அந்த பையன் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாரு. நீ எதையா ஃபாதராக இருக்க, அதுக்கு பெர்மிஷன் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லேடி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு ஒரு கசின் இருக்கான், அவன் கூட பீட்டர் கிட்ட தான் எக்ஸாசிசம் கற்றுக்கிட்டான், உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு போகிறான். இப்போ பீட்டர் வந்துட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போனால் அந்த பையனுக்கு என்னமோ மென்டலாக ப்ராப்ளம் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
சைக்காட்ரிக்கு வர சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கிறாரு. அந்த பையனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பையன் பெருசா மதிக்க மாட்டான். இப்படி அந்த ஆள் பேசினே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாட்னு உள்ள போயிட்டு அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நீ அன்னைக்கு ஒருத்தனை பத்தி சொன்ன இல்லையா, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செம ஹைட்டா இருந்தான், தாடி வச்சுக்கிட்டு இருந்தான், செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு பென்சில் இருக்கும். அந்த பென்சில் அப்படியே பறந்து போயிட்டு அந்த சைக்காட்ரிக்குடைய கையில சதக்குன்னு சுடுவது. அந்த பயந்துக்கிட்டு வெளியே ஓடுறான். இப்போ இந்த பையன் அப்படியே அந்த இடத்துல பறக்கிறான். போலீஸ்க்குலாம் அள்ளு கிளம்புது. இங்க போலீஸ்க்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல. இப்போ அந்த பையன் அப்படியே அந்த இடத்துல பறந்துக்கிட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு அவங்க என்கிட்ட கெஞ்சி கதறினாங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க. அந்த விஷயத்த பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்கள கொலை பண்ணும்போது ரத்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கீழே விழுந்து மாயமா மறைஞ்சு போறான். இப்போ அந்த பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் உள்ளுக்குள்ள போனா போலீஸ் எல்லாருமே அந்த பையன் போட்டு பொலன்னு பொழக்கிறான். நம்ம ஹீரோ மட்டும் வெளியே ஓடி வந்துட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே சும்மா தாறு மாற அடிச்சு சாகடிக்கிறான், செம்ம கொடூரமா சாகடிக்கிறான். இப்போ அந்த பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷமா மாறிடுச்சு. லைட்லாம் ஆஃப் ஆகி எரியுது. ஒரு மாதிரி செம்ம சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ தேடிக்கிட்டே போறப்ப அந்த பையன் அப்படியே ரத்த கலரியா முன்னாடி ஓடி வரான். எனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு ஒன்றும் ஆகலடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு தூக்குவார் பாருங்க. அவன் இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கையை காமிக்கிறான். திரும்பி பார்த்தா அங்க பீட்டர் நிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. பீட்டரை பார்த்து இந்த பையன் ஏன் கையை காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பையனுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு அந்த பையனுடைய வீட்டுக்கு பீட்டரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு தூக்கிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எக்ஸாசிசம் பண்றதுக்கான அந்த திங்ஸ்லாம் தூக்கி பீட்டர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோ வாங்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். நீங்க எத்தனை வருஷமா எக்ஸாசிசம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேய்களை நிறைய சாத்தான்களை அழிச்சிருக்கீங்க, ஸோ அப்படியும் எதுக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான சாத்தான்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்லை, சீக்கிரமா போயிட்டு அந்த பையனுடைய பேயை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புறான். இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த பையன் மேலேயும் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. டக்குன்னு அந்த பாட்டி வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கசினுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கிட்ட நெருங்கிட்ட, சீக்கிரமாக எங்களோட சேர்ந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்குது. டக்குன்னு ஃபோன் கட் ஆகுது. இந்த விஷயத்த பீட்டரும் பார்க்குறான். பீட்டர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இவன் எக்ஸாசிசமாக ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அந்த பையன் கீழே படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு என்னமோ ஆகுது, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட போயிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ கிட்ட போகாத, கிட்ட போனால் அந்த சாத்தனை வந்துட்டு உனக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பீட்டர் மேலே நம்ம ஹீரோக்கு செம்ம டவுட் வருது. இந்த பையன் சொல்லியிருப்பான் அந்த சாத்தான் அங்கே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீட்டர் பக்கமாக சிலுவையை திருப்பி நம்ம ஹீரோ மந்திரம் சொல்கிறப்ப உனக்கு என்னையா பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் பீட்டரியா, என் மேலே எதியா மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ நடிக்காத, நான் உன்னை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். சாத்தான்கள் எப்பவுமே நம்ம எதிர்பார்க்காத இடத்துல தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த சாத்தான் இப்போ உனக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறான். பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே, நீயும் புத்திசாலி தான், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே நீ பயங்கரமான கோலடா, உன்னால என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வந்துட்டு எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை அழிக்க வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ தூக்கி போட்டு அவன் மாயமா மறைஞ்சு போறான். அந்த இடம் முழுக்கவே அப்படியே இருட்டாயிடுது. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வத்தி குச்சியை கொளுத்துறாரு. கொளுத்தி பார்த்தா அந்த பையன் எங்க போனா அப்படின்னே தெரியல. இப்போ நம்ம ஹீரோ ஒரு மெழுகுவத்தி ஏற்றி எடுத்துக்கிட்டு அப்படியே ரூமா போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு பாத் டப்குள்ள அந்த பையன் இறந்து போயிட்டு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே அள்ளு தூக்கி வாரி போடுது. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த பையன் காணாம போயிட்டான். டக்குன்னு எக்கச்சக்கமான சின்ன பசங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தண்ணியில் அமுக்கி சாகடிக்க பாக்குறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ அப்படியே பயந்துக்கிட்டே வேற ஒரு ரூமுக்கு போனா அங்க எரிஞ்சாம் பை மாதிரி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நாங்க எல்லாருமே எங்களை தியாகம் பண்ணிட்டோம், நீயும் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீலாம் போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்றாரு. அப்போ டக்குன்னு ஒரு பயங்கரமான பேய் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே பேனு கத்தும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே படிக்கட்டுல இருந்து கீழே ஒழுகிறாரு. அங்க பார்த்தா அந்த குட்டி பையனுடைய செத்து போன அப்பா அம்மாலாம் அங்க இருக்காங்க. அப்படியே ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. இந்த பையனுக்கு இதை பார்த்தாலே பயமா இருக்குது. டக்குன்னு யாரும் வந்துட்டு காலை பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போறாங்க. இப்போ பீட்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், எங்கள் கூட சேர்ந்துக்கோ, எங்கள் ஆர்மியில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். இப்போ உலகம் முழுக்க நாங்கள் பரவி கிடக்கிறோம். கடவுள் கூட 7 நாள் எல்லா விஷயத்தையுமே படித்து முடிச்சுட்டு 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தாராம். ஆனால் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டோம், இந்த உலகம் முழுக்க நாங்கள் பரவி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்குடா உங்க கூட சேரணும், உன்னை அடிக்கதாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த கிராஸை தூக்கி இந்த பையனுடைய கழுத்துலேயே ஒரு சொருறாரு. அவன் அப்படியே பொத்துன்னு கீழே ஒழுகுறான். இப்போ அவனுடைய உடம்புக்குள்ள இருக்க அந்த சாத்தான் வெளியே போயிடுச்சு. இப்போ பீட்டரா இருக்கிறான். நம்ம ஹீரோ சாரி கேட்கும் போது ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே செத்து போறான். இப்பயும் அந்த பேய் நம்ம ஹீரோவை விடாம, அந்த சாத்தான் நம்ம ஹீரோவை விடாம எப்படியாச்சும் நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது.
இருந்து என்னமோ சவுண்டு கேக்குது. நம்ம ஹீரோ காதை மூடிட்டு அப்படியே கண்ணாடி கிட்ட போனா நம்ம ஹீரோவுடைய முகம்லாம் என்னமோ மாதிரி மாறுது. நம்ம ஹீரோ எப்படியோ அந்த சக்தியிலேருந்து வெளியே வந்துட்டு அந்த கண்ணாடியை ஓங்கி ஒரு குத்துவாரு பாருங்க. அப்படியே அந்த இடம் மொத்தமாக வெடிச்சு சதுருது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த வீடியோ அலங்கோலமாக இருக்கும். அந்த பையன் பயந்துக்கிட்டு கட்டிலுக்கில் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த பையனை போயிட்டு தூக்கி எல்லா விஷயமும் சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அந்த ஃபாதரை போயிட்டு மீட் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்லிட்டு பீட்டரால் எக்ஸாசிசம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கேட்டு வாங்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பையன் செத்து போயிருப்பான் இல்லையா, அந்த பையனுடைய உடம்புக்குள்ள இருக்க டீமன் வந்துட்டு பீட்டருடைய உடம்புக்குள்ள வந்துட்டு எக்ஸாசிசம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமனை பரப்பி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நான் போயிட்டு எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்புறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிட்டாங்க. இந்த படம் பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.